இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேக்ஸேஷன் லாவுடைய ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷனுடைய என்ன ப்ராப்ளம் கொடுத்தா என்ன லா எழுதணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 10 வருஷத்தினுடைய கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்ன ப்ராப்ளம், அதனுடைய கேஸ் லாவுடைய ப்ராப்ளம் என்ன, அதுக்கு என்ன வந்து செக்ஷன் நீங்கள் அதில் எழுதலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அப்படியே கொஞ்சம் கேட்டுக்கிட்டே வாங்க. என்னென்னா the assessors had a taxable income for financial year 2009-10 where the tax liability is more than 10,000. He did not pay any advance tax as envisaged under the act. He has paid the tax by self-assessment and filed his return in time. As an assessing officer will assessing and passing the order, how you will impose tax அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மதிப்பீட்டாளர் 2009-10 நிதியாண்டில் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை கொண்டிருந்தார். அங்கு வரி பொறுப்பு 10,000க்கு அதிகமாக உள்ளது. சட்டத்தின்படி அவர் முன்கூட்டியே வரி எதுவும் செலுத்தவில்லை. அவர் சுய மதிப்பீட்டின் மூலம் வரியை செலுத்தி சரியான நேரத்தில் தனது வருமானத்தை தாக்கல் செய்கிறார். மதிப்பீட்டு செய்யும் அதிகாரியாக ஆர்டர்களை மதிப்பீடு செய்து அனுப்பும்போது நீங்கள் எப்படி வரி விதிப்பீர்கள் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ரூல் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஷ்யூல வந்து whether assess is liable if the tax is about 10,000 எஸ், அதாவது இப்போ வரி வந்து 10,000க்கு மேலே இருந்தாலும் மதிப்பீட்டாளர் பொறுப்பா அப்படின்னா ஆமாம் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் வெதர் அசிஸ் இஸ் லயபிள் ஃபார் பெனாலிட்டினா எஸ். அதுக்கப்புறம் மதிப்பீட்டாளர் அபராதத்திற்கு பொறுப்பானவரானா ஆமாம் பொறுப்பானவர். அப்போது ரூலில் நம்ம என்ன ஆக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 21 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருமான வரி சட்டம் வந்து 1961 பிரிவு 2(1) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முன்கூட்டிய வரி உங்கள் வரி பொறுப்பை நிதியில் 10,000 மேல் இருந்தால் செலுத்தப்படும் ஆண்டு எந்த ஆண்டில் வருமானம் கிடைக்கிறதோ அந்த ஆண்டில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் இஸ் பேயபிள் இஃப் யுவர் டாக்ஸ் லயபிலிட்டி இஸ் மோர் தென் 10,000 இன் a financial year it should be paid in the year in which the income is received அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ப்ராப்ளம்ஸ் உடைய என்ன செக்ஷன் நீங்க போடணும்ன்றத பத்தி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது கொஸ்டின்ஸையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. The assessors spent sum of 84,000 during the financial year for the medical treatment of his mother aged 62 years suffering from neurological disease. She was treated by the general physician. Explain the tax treatment advice in according to the rule regarding exception அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து, அதாவது இது ரெண்டாவது கொஸ்டின் தான். நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட 62 வயதான அவரது தாயின் மருத்துவ சிகிச்சைக்காக மதிப்பீட்டாளர் நிதியாண்டில் 84,000 செலவிடுகிறார். பொது மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விலக்கு தொடர்பான விதியின்படி வரி சிகிச்சை ஆலோசனையை விளக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து இஷ்யூல வந்து whether the assess is liable to pay tax and 84,000 no அப்படின்றாங்க. அப்படின்னா மதிப்பீட்டாளர் 84,000க்கு வரி செலுத்த வேண்டுமா அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெதர் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 6 ஆர் கம்ப்ளைட் அப்படின்றாங்க. நோ அப்படின்னா பிரிவு 6 விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 18 DDB ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்றாங்க. அப்படின்னா 1961 பிரிவு 80 DDP ஆஃப் வருமான வரி சட்டம் வந்து 1961 கீழ் வந்து பிரிவு வந்து 80 DDP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உடைய அந்த லா வந்து இதுதான், அதாவது செக்ஷன் 80 DDP ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின்ஸ் வந்து த அசஸர்ஸ் எக்ஸ் பர்ச்சேஸ்டு அயன் அண்டு மேக்னீசிஸ் ஆர் oro from local supplier on FOB basis for export to foreign countries. Iron and manganese ore were liable to tax at the last purchase point under the AP-GST Act. The assessors claimed tax exception under section 5(1) of the CST Act. Read with article 286(1) F. The revenue rejected the claim and assessed the purchase turnover to tax. Defend the assess அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா
அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பீட்டாளர் எக்ஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக FOB அடிப்படையில் உள்ளூர் சப்ளையாளர்களிடமிருந்து இரும்பு மற்றும் மாங்கனீசு தாதுவை வாங்கினார். APGST சட்டத்தின் கீழ் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் தாது கடைசி கொள்முதல் புள்ளியில் வரி விதிக்கப்பட்டது. கட்டுரை 256(1) உடன் படிக்கப்பட்ட CST சட்டத்தின் பிரிவு 5(1) கீழ் மதிப்பீட்டாளர் வரி விலக்கு கோரினார். வருவாய் உரிமையார் கோரலை நிராகரித்தது மற்றும் கொள்முதல் விற்றுமுதல் வரிக்கு மதிப்பிட்டது. மதிப்பீட்டாளரை பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதான் டிஃபெண்ட் த அசஸர்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் த பேன் அண்டர் ஆர்டிகல் 286(1)B இஸ் அப்ளிகபிள்னா எஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா சட்டப்பிரிவு வந்து 286(1)B கீழ் உள்ள தடை பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் பொருந்தும். வெதர் செக்ஷன் 5 ஆஃப் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்றாங்க. CST அப்படின்னா எஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா மத்திய விற்பனை வரி சட்டத்தின் பிரிவு 5 பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தும் அப்படின்னாங்க. இதில் என்ன செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5(1) ஆஃப் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 286 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த 2 செக்ஷனையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டப்பிரிவு இந்திய அரசியல் அமைப்பின் மத்திய விற்பனை வரி சட்டம் பிரிவு 256 பிரிவு 5(1) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய என்ன இந்த சட்டத்தை தான் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். அதாவது செக்ஷன் 5(1) ஆஃப் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 286 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது 2 தான் இதில் அப்ளை பண்ணணும். சரி, அடுத்தது வந்து அடுத்த கொஷின்ஸ் போகலாம். அடுத்தது வந்து ப்ரிப்பேர் த pro forma statement of income of the assessors pertaining to his head of income from salary, house property and long-term capital gain on sale of residential house by correctly applying the following section. Section 16, அதான் செக்ஷன் 16, 10 bracketல 13, 10 bracketல 14, 80 DDP, 80G 24, 30% statutory deduction, 45 law 4854 deduction under chapter 6A 80C 80CCC etc. TDS and calculate the tax liability அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்வரும் பிரிவுகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் மதிப்பீட்டாளரின் சம்பளம், வீட்டு சொத்து மற்றும் குடியிருப்பு வீட்டை விற்ற நீண்ட கால மூலதன ஆதாயங்களை ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வருமானம் குறித்த மதிப்பீட்டாளரின் வருமான அறிக்கையை தயாரிக்கவும். பிரிவுகள் 16, 10, 13, 10ல் 14, 80 DDB 80, அப்புறம் G 24, 30% சட்டப்பூர்வ கழித்தல், 45 லா 48, 54 பிரிவு, அப்புறம் 6A 80C 80CCC எக்ஸெட்ரா. TDS மற்றும் வரி பொறுப்பை கணக்கிடுங்கள். அதுதான் கொஷின்ஸ். இதுக்கு இஷ்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் அசஸ் இஸ் லயபிள் டு டேக்ஸ் அண்டர் அபோவ் ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எஸ் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கூறிய விதிகளின் கீழ் மதிப்பீட்டாளர் பொறுப்புள்ள வரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுப்புள்ள வரி தான். வெதர் அசஸஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் ஆக்ட், எஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மதிப்பீட்டாளர் சட்டத்தின் கீழ் விலக்குகள் தகுதியுடையவரா அப்படின்னு கேட்குறாங்க. தகுதியுடையவர் தான். அதுக்கப்புறம் என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் 16 2 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 16(2) ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்னா, வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 16(2) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மொத்தம் 4 கொஷின்ஸை நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது என்ன கொஷின்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆக்ட் வந்து அதில் யூஸ் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். the assessors X, a limited company, manufactured steel product during the previous year 2008-2009 and it is spent 40,000 on account of traveling of an expert. The expert's suggestion resulting in increase of output by the company. The assessing officer assessed taxable income of X company treated 40,000 incurred as capital expenditure not deductible in computing the income of the company. Decide அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இஷ்யூ எல்லாம் சொல்ல போகிறது நான் ரூல், அதை என்ன ஆக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். செக்ஷன் 17(1)
1 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டாளர் எக்ஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனமானது முந்தைய 2008-9 ஆண்டில் எஃகு தயாரிப்பை தயாரித்தது. மேலும் ஒரு நிபுணரின் பயணத்திற்காக 40,000 செலவழித்தது. நிபுணர்களின் பரிந்துரைகள் நிறுவனத்தின் உற்பத்தியை அதிகரித்தன. எக்ஸ் நிறுவனத்தின் வரிக்கு உட்பட்ட வருவாயை மதிப்பிடும் அதிகாரி மதிப்பீட்டாளர் முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அதனுடைய சட்டம் பார்த்தீங்கன்னா வரி சட்டம், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வரி சட்டம் 1961 பிரிவு 17(1) வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இது வந்து அதாவது கொஷின்ஸ் இதுதான். இதனுடைய என்ன ரூல் வந்து அதாவது என்ன ஆக்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ செக்ஷன் 17 வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த taxability ஆஃப் த மெடிக்கல் சர்வீஸ் இன்க்ளூடிங் மெடிசன் ப்ரொவைடட் to the employees of state government and the rent-free quarters for the high court judge and their expenditure on traveling அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வாடகை இல்லா குடியிருப்புகள் மற்றும் அவர்களின் பயண செலவு உள்ளிட்ட மருத்துவ சேவைகளின் வரி விதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ரூல் என்ன அப்படின்னா என்ன செக்ஷன் நம்ம போடலாம் அப்படின்னா செக்ஷன் 22A ஆஃப் த ஹை கோர்ட் ஜட்ஜ் சி அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆக்ட் வந்து 1954 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 17(2) ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன யூஸ் பண்ணலாம்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சட்டம், அதாவது மத்திய மற்றும் மாநில சட்டம் 1954 பிரிவு 22A, அதுக்கப்புறம் வருமான வரி சட்டம் வந்து 1961 பிரிவு வந்து 17(2) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம்? மொத்தம் 6 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the assessors had the taxable income for the financial year 2009-10 where his tax liability is more than 10,000. He did not pay any advance tax as envisaged by the act. He has paid the tax by self-assessment and filed his return to in time as an assessing officer which assessing and passing the order how you will impose tax அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா செக்ஷன் 21 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படிங்க. என்னென்னா மதிப்பீட்டாளர் 2009-10 நிதியாண்டில் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை பெற்றுள்ளார். அங்கு அவரது வரி பொறுப்பு 10,000க்கு மேல் உள்ளது. சட்டத்தின்படி அவர் முன்கூட்டிய வரி எதுவும் செலுத்தவில்லை. அவர் சுய மதிப்பீட்டின் மூலம் வரி செலுத்தினார் மற்றும் சரியான நேரத்தில் தனது வருமானத்தை தாக்கல் செய்தார். ஒரு மதிப்பீட்டு அதிகாரியாக நீங்கள் எப்படி வரி விதிப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வருமான வரி சட்டம் 1961 செக்ஷன் வந்து பிரிவு வந்து 2(1) அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின், அதாவது கொஷின் பேப்பர்லேயே மறுபடியும் வந்தது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா the assessor sold is agricultural land for a sum of 40 lakhs on 1/7/2008 which was purchased on 22/8/1982 up to 5 lakhs on 15/7/2009. He purchased as house property at Tirupati for 35 lakhs. The assessing officer rejected the claim. Decide அப்படின்னா அதாவது மதிப்பீட்டால் தனது விவசாய நிலத்தை வந்து 40 லட்சத்துக்கு 1/7/2008 வந்து அன்று வித்துட்டாரு. அது 22/8/1982 அன்று 5 லட்சத்துக்கு வந்து வாங்கப்பட்டது. அப்போது 15/7/2009 அன்று திருப்பதியில் 35 லட்சத்துக்கு வீடு வாங்கினார். மதிப்பீட்டு அதிகாரி கோரிக்கையை நிராகரித்தார். முடிவு செய்யுங்கள் அப்படின்றாங்க. இது இந்த சட்டத்தில் எதை அப்ளை பண்ணுவீங்கன்னா இன்கம் டேக்ஸ், அதாவது செக்ஷன் 54B ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961 வரி சட்டம் 1961 பிரிவு 54B தான் வந்து இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து என்னென்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம்லேயே கொடுத்துருக்காங்க. எதுனா ஸ்டேட் த ரூல்ஸ் ரிலேட்டிங் டு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லோசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா செக்ஷன் 70 to 80 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்னென்னா இழப்புகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பான விதிகளை குறிப்பிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1961 வருமான வரி சட்டத்தின் பிரிவு 70 முதல் 80 வரை, அதாவது வருமான வரி சட்டம் 1961 70 முதல் 80 வரை
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 70லேருந்து 80 வரைக்கும் இருக்க செக்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த வேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்டர் த வெல்த் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் என்ன செல்வ வரி சட்டத்தின் கீழ் சொத்துக்களின் மதிப்பீடு பற்றி விளக்கவும் அப்படின்றாங்க. இதில் என்ன செக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா செக்ஷன் 7(2) அண்ட் இந்த ஷெடியூல் 3 ஆஃப் த வெல்த் டேக்ஸ் ஆக்ட் 1957 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் அதே சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிரிவு 7(2) மற்றும் 1957 ஆண்டின் செல்வ வரி சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெல்த் டேக்ஸ் வந்து செல்வ வரி சட்டம் 1957 தான் இது கொடுத்துருக்காங்க. இதுதான் ரூல். இதற்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை ஒரு தடவை பார்த்துடலாம். இது வந்து செக்ஷன் 7(2) அண்ட் இந்த ஷெடியூல் 3 டு த வெல்த் டேக்ஸ் ஆக்ட் 1957 வந்து provide that the value of a house belonging to the assessors and exclusively used by him for residential purpose throughout the period of 12 months immediately preceding the valuation date may at the option of the assessors be taken to be the value determined in the manner laid down in Schedule 3 as and the valuation date next following the date on which he became the owner of the house or the valuation date relevant to the assessment year commencing on the first day of the April 1971 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிரிவு 7(2) மற்றும் 1957 ஆண்டின் செல்வ வரி சட்டத்தின் அட்டவணை 3 மதிப்பீட்டாளருக்கு சொந்தமான ஒரு வீட்டின் மதிப்பு மற்றும் அவர் வீட்டு நோக்கங்களுக்காக பிரத்யேகமாக மதிப்பீடு தேதிக்கு முந்தைய 12 மாத காலப்பதிவு முழுவதும் மதிப்பீட்டாளரின் விருப்பம் அவர் வீட்டின் உரிமையாளராக ஆன தேதிக்கு அடுத்த மதிப்பீட்டு தேதியில் அட்டவணை 3 குறிப்பிடப்பட்டுள்ள விதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும் அல்லது மதிப்பீட்டு ஆண்டிற்கு தொடர்புடைய மதிப்பீட்டு தேதி 1971 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி எந்த மதிப்பீட்டு தேதி பிறப்பிட்டதோ அதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது துணைப்பிரிவின் நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இதுதான் வந்து இதனுடைய ரூல். நீங்கள் எழுத வேண்டிய ரூல் வந்து இது இவ்வளோவே எழுத வேண்டியது இருக்குது. செக்ஷனு 7(2) ஆஃப் த ஷெடியூல் 3 ஆஃப் த வெல்த் டேக்ஸ் ஆக்ட் 1957 எழுதணும். இப்போ சொன்ன விஷயங்களையும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ரிலேட்டிங் டு அப்பியல் அண்ட் ரிவிஷன் அப்படின்றாங்க. அப்பியல் அண்ட் ரிவிஷன் அப்படின்றது ஒரு கொஷின்ஸாகவே உங்களுக்கு வருது. 3 மார்க் கொஷின்ஸில் வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா மேல்முறையீடுகள் மற்றும் திருத்தங்கள் தொடர்பான சட்ட விதிகளை பற்றி விவாதிக்க மேல்முறையீடு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் மேல்முறையீடு அன்று திருத்தம் அப்படின்னு அப்பியல்னா மேல்முறையீடு, ரிவிஷன்னா திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய இஷ்யூ பார்த்தீங்கன்னா அப்ளை அண்ட் ரிவிஷன் தான். அப்ளை அண்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் ரூல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 246A to 254 246 254 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுறாங்க. செக்ஷன் 263 264 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து ரிவிஷன். அப்போது அப்பீல் மேல்முறையீடு பண்ணுறது வந்து 246A 254 வரைக்கும் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ரிவிஷன்ன்றது என்னென்னா செக்ஷன் 263 264 ஆஃப் த இந்த 2 செக்ஷன் அது அதாவது 246A அப்புறம் 247 அது எல்லாமே வரும். 254 வரைக்கும் வருது அப்பியல் அது. ஆனால் ரிவிஷன் வந்து 2 தான். 263யும் 264 மட்டும் தான். 2 மொத்தம் தான் வருமான வரி சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. வந்து இது வந்து திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து அடுத்த கொஷின்ஸ். அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் 1956 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் லயபிலிட்டி இன் ஸ்பெஷல் கேஸ் அண்டர் செக்ஷன் வந்து 16 to 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ரூல் வந்து செக்ஷன் 16 ஆஃப் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் 1956 அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி. செக்ஷன் 18 ஆஃப் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் 1956 லயபிலிட்டி ஆஃப் த டைரக்டர் ஆஃப் பிரைவேட் கம்பெனி இன் லிக்விடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா மத்திய விற்பனை சட்டம் 1956 மற்றும் பிரிவுகள் 16 முதல் 18 வரையிலான சிறப்பு வழக்குகளில் அதன் பொறுப்பு பற்றி விளக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரூலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
மத்திய விற்பனை வரி சட்டம் 1956, மத்திய விற்பனை வரி சட்டம் 1956 பிரிவு 16 கலைப்பதியில் தனியார் நிறுவனத்தின் இயக்குநர்களின் உரிய அதிகாரம் மற்றும் பொறுப்பு. அதுக்கப்புறம் மத்திய விற்பனை வரி சட்டம் அதுலேயும் உரிய அதிகாரம் 1956 பிரிவு 18 கலைப்பதில் தனியார் நிறுவனத்தின் இயக்குநர்களின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதான் லயபிலிட்டி ஆஃப் த டைரக்டர் ஆஃப் பிரைவேட் கம்பெனி இன் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன்னும் அந்த அதாவது எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க இதெல்லாம் கூட இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எது இருக்கும், ஏன்னா இப்போ 4 கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே அதே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிம்பிளாகவும் 1-2 இருக்கும். அதை சூஸ் பண்ணுறதுக்காக தான் இது உங்களுக்கு நான் சொல்கிறது விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Commandant Vijay belonging to CISF died in the course of the operational duty. His wife received a family pension of 40,000 per month. During the financial year 2018-19, how much of family pension is taxable அப்படின்னு கேட்டிருக்காங்க. CISF-ஐ சேர்ந்த கமாண்டட் விஜய் செயல்பாட்டு பணியின் போது இறந்தார். 2018-19 நிதியாண்டில் அவரது மனைவி குடும்ப ஓய்வூதியமாக மாதம் 40,000 பெற்றார். குடும்ப ஓய்வூதியம் எவ்வளவு வரிக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெதர் த ஃபேமிலி பென்ஷன் இஸ் டேக்ஸபிளானா கிடையாது. குடும்ப ஓய்வூதியம் வரிக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிடையாது. அப்போது ரூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 10(19) ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ப்ரொவைட் தட் அமௌண்ட் ஆஃப் த பென்ஷன் ரிசீவ்டு பை த ஃபேமிலி மெம்பர் ஆஃப் armed forces personnel including paramilitary personnel who dies in certain circumstances in course of performing his her duties shall be tax free. The excepting of the provision is given below. Clause 19 provides that family pension received by the widow or children or nominee, here as the case may be, of a member of the armed force including paramilitary force of the union where the death of such member has occurred in the course of operational duties in such circumstance and subject to such condition as may be prescribed அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 10-19 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது வருமான வரி சட்டத்தின் பிரிவு 10-19 தனது கடமைகளை செய்யும்போது சில சூழ்நிலைகளில் இறந்த துணை இராணுவ பணியாளர்கள் உட்பட ஆயுதப்படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களால் பெறப்படும் ஓய்வூதிய தொகைக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. விதியின் மேற்கோள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிவு 19 யூனியனின் ஆயுதப்படைகளில் பாராமிலிட்டரி படைகள் உட்பட ஒரு உறுப்பினரின் மரணம் அடைந்த விதவை அல்லது குழந்தைகள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட வாரிசுகளால் பெறப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தை வழங்குகிறது. அத்தகைய உறுப்பினரின் செயல்பாட்டு கடமைகளின் போது அத்தகைய சூழ்நிலைகளில் மற்றும் அதற்கு உட்பட்டது நிபந்தனைகள் பரிந்துரைக்கப்படலாம். இதுதான் ஃபுல்லாகவே ரூலாக கொடுத்துருக்காங்க. இது கொஷின்ஸுடைய ரூல் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நிறைய தடவை வந்திருக்கு இந்த கொஷின்ஸு, அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். என்னென்னா ஆர் த ஃபாலோயிங் இன்கம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்றாங்க. டிவைட் அண்ட் பெய்டு பை த கம்பெனி அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம் 1. 2வது இன்கம் ஃப்ரம் சால்ட் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ளோட்டிங் வித் சீ வாட்டர் 2. 3வது காம்பன்சேஷன் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கோ ஃபார் டேமேஜ் காஸ்ட் டு கிராப் 3. 4வது இன்ட்ரெஸ்ட் ஆன் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்வரும் வருமானங்கள் விவசாய வருமானமா அப்படின்னு கேட்குறாங்க. விவசாய வருமானத்திலிருந்து நிறுவனம் வழங்கும் டிவைடண்ட் அதாவது பிரித்து கொடுக்கறது. அது கடல் நீரில் வெள்ளப்பெருக்கு மூலம் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் வருமானம். 3வது காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு பயிர் சேதத்திற்கு. 4வது விவசாய நிலத்தை பொறுத்தமட்டில் வாடகை நிலையை தொகையின் மீதான வட்டி ஈவு தொகை விவசாய வருமானத்திற்கு செலுத்தப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படின்னு கேட்டு ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 10 ப்ரொவைட் தட் த அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஏர்ன்டு பை ஏ டாக்ஸ் பேயர் இன் இந்தியா இஸ் எக்ஸப்ட் அண்டர் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் கன்சிடர்ட் ஃபார் ஏ ரேட் பர்பஸ் வைல் கம்ப்யூட்டிங் த டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் இண்டிவிஜுவல் HUFனா இந்து அன்டிவைடட் ஃபேமிலி
அதுக்கப்புறம் ஏஓபி பிஓஐ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதில் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூலில் வந்து செக்ஷன் இந்தியாவில் வரி செலுத்துவோர் சம்பாதிக்கும் வருமான வரி சட்டம் வந்து 1961 கீழ் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்ற பிரிவு 10(1) வழங்குகிறது. அதில் ஒன்று வந்து தனிநபர் HUF AOP BOI செயற்கை நீதித்துறை நபருக்கான வரி பொறுப்பை கணக்கிடும்போது விவசாய வருமானம் விகித நோக்கத்திற்காக கருதப்படுகிறது அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து லூசஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் குட் பி கேரிட் ஃபார்வர்ட் அண்ட் செட் அப் வித் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃபார் த நெக்ஸ்ட் 8 அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றாங்க. விவசாய நடவடிக்கைகளால் ஏற்படும் இழப்புகளை அடுத்த 8 மதிப்பீடு ஆண்டுகளுக்கு விவசாய வருமானத்துடன் முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்றது. மூணாவது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் கம்ப்யூட்டிங் ஆஸ் சிமிலர் டு பிஸ்னஸ் இன்கம். விவசாய வருமானம் வணிக வருமானத்தை போலவே கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஏ பேங்க் டெபாசிட் ஆஃப் 1,50,000 இன் ஃபேவர் ஆஃப் பீஸ் ஒய்ஃப் வித்தவுட் அடிக்யூட் கன்சிடரேஷன் டிசைட் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் பீஸ் ஒய்ஃப் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆக்ட் யூஸ் பண்ணலான்னா, செக்ஷன் 64(1)(6) ஆஃப் ஐடி ஆக்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஏ வந்து பியின் மனைவிக்கு ஆதரவாக 50,000 அதாவது 1,50,000 வங்கி வைப்பு தொகையை போதுமான கருத்தில் இல்லாமல் மாற்றுகிறார். ஐடி சட்டத்தின் கீழ் பியின் மனைவியின் வரி பொறுப்பை தீர்மானிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 64(1) சரியா. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சட்டத்தின் பிரிவு வந்து 6(1), வரி சட்டத்தின் பிரிவு வந்து 64(1) 6 வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நான் 2 சொல்லியிருந்தேன். ஓரளவு நிறைய விஷயம் இதிலே நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தாவே போதுமானது. ஒன்று மட்டும் கொடுத்துட்றேன். அடுத்தது என்னென்னா, எக்ஸ் இஸ் ஏ ஓனர் ஆஃப் ஏ பிஸ்னஸ் அண்ட் ஹி வாஸ் டியூ ஃபார் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். சடன்லி ஹி வாஸ் டைட் டியூ டு கார்டியக் அரெஸ்ட். இஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் லயபிள் ஃபார் த டேக்ஸ் டியூ? இஃப் ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய என்ன பண்ணுன்னா, செக்ஷன் 159 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1995 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒரு வணிகத்தின் உரிமையாளர் மற்றும் அவர் வருமான வரி செலுத்த வேண்டியிருந்தது. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். அவரது சட்ட பிரதிநிதிகள் வரி செலுத்துவதற்கு பொறுப்பாவார்கள். அப்படியானால் எந்த அளவிற்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆம், வருமான வரி சட்டம் 1995 சட்ட பிரதிநிதிகள் பிரிவு 159 கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 159 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1995 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1995 லீகல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. த இன்கம் அரைசஸ் டு வைஃப் from assist transferred by her husband in connection with an agreement to live apart, whether his income is taxable. அப்படி பார்த்தா செக்ஷன் 61 ஆஃப் த கிளம்பிங் ஆன் இன்கம் ஆஃப் ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக கணவனால் மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து மனைவிக்கு வரும் வருமானம், இந்த வருமானம் வரிக்கு உட்பட்டதா அப்படின்ட்டு கேட்க சொல்கிறாங்க. வருமானத்துக்கு உட்பட்டதா அப்படின்னா, வெதர் த இன்கம் ஃப்ரம் த அசட் இஸ் டேக்ஸபிள், சொத்துக்களின் வருமானம் வரிக்கு உட்பட்டதா அப்படின்னா வருமானம் உட்பட்டது தான். அப்போது என்னென்னா, பிரிவு 64(1) வாழ்க்கை துணையின் வருமானத்தை இணைத்தல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அதனுடைய செக்ஷன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு என்ன கொஷின்ஸு என்ன செக்ஷன் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். தேங்க்யூ.